செப்டம்பர் 27 தமிழக அரசியல் வரலாற்றில் நினைவில் நிற்கும் ஒரு நாள். கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் சந்திப்பு கூட்டம் பெரும் நெரிசலால் 41 பேரின் உயிர் பறிபோனது. மக்களின் ஆவலான வரவேற்பு அச்சமயத்தில் விபத்தாக மாறியது தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த சம்பவத்திற்கு பிறகு தவிக மற்றும் அதன் தலைவர் விஜய் எப்படி செயல்பட போகிறார் என்பது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக கட்சியில் ஆழ்ந்த மௌனம் நிலவுகிறது. கரூர் கூட்ட நெரிசலுக்கு பிறகு விஜய் அவசரமாக விமானம் மூலம் திருச்சியிலிருந்து சென்னைக்கு திரும்பினார். அடுத்த சில நாட்களில் எக்ஸ் தளத்தில் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. அடுத்த 2 வாரங்களுக்கான மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகின்றன என்ற குறுகிய பதிவு. அதற்கு பிறகு ஒரு பதிவு செய்யப்பட்ட வீடியோ வெளியானது. அதில் விஜய் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவித்து இழப்பீடு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். ஆனால் அதை தாண்டி கட்சியின் சார்பில் எந்த அரசியல் நடவடிக்கைகளோ கருத்துக்களோ வெளிவரவில்லை. இழப்பீட்டுத் தொகை வங்கியின் மூலம் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டாலும் விஜய் நேரில் கரூர் சென்று குடும்பங்களை சந்திக்கவில்லை. அந்த குடும்பங்களை சந்திக்க அனுமதி கோரி மனு அளிக்கப்பட்டிருந்தாலும் அதன் மீதான முடிவு இதுவரை வெளிவரவில்லை. ஒரு மாதமாக தமிழக அரசியலில் பல்வேறு விவாதங்கள் விவரங்கள் கிளம்பின. வடகிழக்கு பருவமழை, மத்திய அரசின் நிதியுதவி, அதிமுக பாஜக கூட்டணி சாத்தியங்கள் என பரபரப்பாக இருக்கிறது. ஆனால் இவ்வளவு முக்கியமான நிகழ்வுகளிலும் தவிக எந்த கருத்தையும் வெளிப்படுத்தவில்லை. அதே நேரத்தில் நாமக்கல் அதிமுக கூட்டத்தில் தவிக கொடி பறந்த சம்பவம் கவனம் பெற்றது. அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி, இதோ பாருங்கள் கொடி பறக்கிறது, பிள்ளையார் சுழி போட்டுவிட்டார்கள் என கூறியதில் கூட்டணிக்கு மறைமுக அழைப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கருதின. ஆனால் இதற்கும் தவிக தரப்பில் எந்த பதிலும் வரவில்லை. அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும். பாருங்க கொடி பறக்குது. இவ்வளவு பெரும் விபத்து நடந்தும் விஜய் மருத்துவமனைக்கு செல்லவில்லை. ஊடகங்களிடம் பேசாமல் நேரடியாக விமான நிலையத்திலிருந்து சென்றுவிட்டார். இது ரசிகர்களை தவிர்ந்த பொதுமக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இப்போது வழக்கு சிபிஐக்கு சென்றிருப்பதால் அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் சட்ட ரீதியாக பார்க்கப்படும். விஜய் கரூருக்கு சென்றால் ஊடகங்களின் நேரடி கேள்விகள் அவரை சிக்க வைக்கக்கூடும். அவரது மாஸ் இமேஜ் பாதிக்கப்படும் என்ற அச்சமும் இருக்கிறது. மேலும் அடுத்த கூட்டங்களுக்கு காவல்துறை கடுமையான நிபந்தனைகளை விதிக்கும். இது கட்சிக்கே ஒரு பெரிய சவாலாக மாறும். சமீபத்தில் சில ஊடகங்களில் விஜய் கரூருக்கு செல்லாமல் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சென்னையிலோ அல்லது வேறு இடமொன்றிலோ ஒரே இடத்தில் சந்திக்கும் திட்டம் இருக்கலாம் என்ற தகவல்கள் வெளியானது. அதேபோன்று ரோட் ஷோவுக்கு பதிலாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் பொதுக்கூட்டங்களை நடத்தும் புதிய திட்டம் தவிக அமைக்கலாம் எனவும் செய்திகள் கூறின. ஆனால் இதை உறுதிப்படுத்தவோ மறுக்கவோ எந்த அதிகாரப்பூர்வ பேச்சும் இல்லை. தவிக மிகப்பெரிய வேகத்தில் வளர்ந்து கொண்டிருந்தது. கரூர் சம்பவம் அந்த வேகத்திற்கு ஒரு பெரிய தடையாக மாறிவிட்டது. விஜய் ஊடகங்களிடம் பேசாதது, மக்கள் பிரச்சினைகளில் குரல் கொடுக்காதது என அனைத்தும் அவர்களை பற்றிய மதிப்பை குறைத்திருக்கிறது. இது நடுநிலையாளர்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் ரசிகர்கள் இன்னும் அவரோடு இருப்பார்கள். ஆனால் திமுக அதிமுக மாற்றாக அவரை எதிர்நோக்கியவர்கள் தற்பொழுது குழப்பத்தில் உள்ளனர். இவர் மீண்டும் மேடையில் வர விரும்பினாலும் அவர் எவ்வளவு முனைப்போடு செய்கிறார் என்பதுதான் முக்கியம். சட்டமன்ற தேர்தல் வெறும் 6 மாதங்கள் தொலைவில் இருக்கிறது. இந்த நிலையில் தவிக தொடர்ந்து மௌனமாக இருந்தால் அதற்கான விலையை கொடுக்க வேண்டியது இருக்கும். விஜயன் மீள் பிரவேசம், அதுவும் கரூருக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய சோதனை. மக்கள் மீண்டும் அவரிடம் நம்பிக்கையுடன் திரும்புவார்களா அல்லது இந்த மௌனம் அவரது அரசியல் பயணத்தையே அசைத்து பார்க்குமா என்று கூடிய விரைவில் தெரிந்துவிடும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.